கொண்டு மருந்தும் எடுத்தான், பயிரை வளர்த்து உயிரை வளர்த்தான். ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை, 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை, அறத்தின் வாழ்வை எங்கள் வேட்டை. ஆதி முதலாய் இயற்கை வாழ்க்கை, 5 நிலங்கள் வகுத்த வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் அன்பின் சேர்க்கை, அறத்தின் வாழ்வே எங்கள் வேட்டை. வாழ்வின் வழியே போராட்டம், வாழ்வே எங்கள் கொண்டாட்டம். வாழ்வின் வழியே போராட்டம், வாழ்வே எங்கள் கொண்டாட்டம். கோவிந்தா, காலைக்கு தண்ணி காட்டு, நேராச்சு விவசாய ஏற போட்டு, மாட்டை அன்பா அடிச்சு ஓட்டு, மலைச்சா பாடு ஒரு பாட்டு. மாடியங்கள் உழைப்பாளி, மாடியங்கள் பங்காளி, திறமைகள் விளையாட்டு விளையாட்டு, அதன் வேறு பெயர் தான் மஞ்சு விரட்டு, மஞ்சு விரட்டு, மஞ்சு விரட்டு. மாடியங்கள் உழைப்பாளி, மாடியங்கள் பங்காளி, திறமைகள் விளையாட்டு விளையாட்டு, அதன் வேறு பெயர் தான் மஞ்சு விரட்டு, மஞ்சு விரட்டு, மஞ்சு விரட்டு. காதல் வீரம் மானம் என்றே கவிதை சொன்னது எங்கள் மொழி. காதல் வீரம் மானம் என்றே கவிதை சொன்னது எங்கள் மொழி. சிந்து சமவெளி தோன்றும் முன்னே முந்து சமவெளி எங்கள் வெளி. சிந்து சமவெளி தோன்றும் முன்னே முந்து சமவெளி எங்கள் வெளி. சிறு சிறு சிறுமிகள் குறு குறு சிறுவர்கள் விறு விறு விறுவென ஓடி வர, சின்ன குமரிகள் செல்வத்தரசிகள் வண்ணப் பனிமலர் சூடி வர, மங்களம் 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 என்றே பொங்கிய பானைகள் பாடி வர. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பூமியும் வானும் ஓசையிட, கட்டுத்தறிகள் விட்டு தாவிய கன்றுகள் போல் மனம் துள்ளுகவே, கையின் பெருமை தமிழன் அருமை வையம் அளந்து வாழியவே, வையம் அளந்து வாழியவே, வையம் அளந்து வாழியவே, வையம் அளந்து வாழியவே. தையே 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 தமிழர் திருநாள் தையே, மெய்யே 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 வெற்றி திங்கள் தையே. புயலும் கடந்து மழையும் வழிந்து பனியும் முடிந்து பலனும் அடைந்து, கையில் 4 காசு புழங்கும் வெயில் மாதம் தையே, கையில் 4 காசு புழங்கும் வெயில் மாதம் தையே. தையே 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 தமிழர் திருநாள் தையே, மெய்யே 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 வெற்றி திங்கள் தையே. பொங்கலோ பொங்கல், வழி பிறக்கும் தை பொங்கல், எல்லாரையும் வாழ வைக்கும் பூமி சாமிக்கு நன்றி கூறும் இனிய தமிழர் பெருவிழா.
திருவிழா வைர மண்ணின் கலைவிழா வாழ வைக்கும் ஈரமுள்ள தமிழ் மரபின் பெருவிழா வீரமைந்த திருவிழா பாரம்பரிய கலைவிழா வாழ வைக்கும் உழவை போற்றி மகிழும் பொங்கல் திருவிழா தரணிகள் எங்கும் இன்ப வளமை வாழ்வு தழைக்கட்டுமே கழனிகள் யாவும் செல்வ நெல்மணிகள் நிறையட்டுமே குன்றா நலமும் உறவும் வாழ்க்கை முழுதும் தொடரட்டுமே மங்கா புகழும் பேரும் ஆயுள் முழுதும் நிரம்பட்டுமே பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் என்று குவியாடி பாடுவோம் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் என்று குவியாடி பாடுவோம் தை பொங்கல் திருவிழா வைர மண்ணின் கலைவிழா வாழ வைக்கும் ஈரமுள்ள தமிழ் மரபின் பெருவிழா காணுகின்ற தெருவெல்லாம் புது வாசல் கோலங்களே அமைந்திடும் இனி நமக்கு நல்வாழ்வின் காலங்களே பழையவை மறைந்து இனி புது வழிகள் பிறக்கட்டுமே இனியவை மலர்ந்து நம்மில் புது ஆற்றல் பெருகட்டுமே உழவனின் வேர்வையெல்லாம் வைரமாக மிளிரட்டுமே வெய்யோனின் புது வெளிச்சம் நெல்மணியாய் பெருகட்டுமே உழவனின் வேர்வையெல்லாம் வைரமாக மிளிரட்டுமே வெய்யோனின் புது வெளிச்சம் நெல்மணியாய் பெருகட்டுமே பொங்கல் திருவிழா வைர மண்ணின் கலைவிழா வாழ வைக்கும் ஈரமுள்ள தமிழ் மரபின் பெருவிழா மதங்களை கடந்த தமிழ் மைந்தர்களின் பொங்கல் இது வரங்களை நினைத்து தமிழ் மொழியை போற்றும் பொங்கல் இது பிரிவினை வாத இரவை விரட்டழிக்கும் திங்கள் இது இனிய தமிழர் என உறவை சாற்றும் பொங்கல் இது இந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் பேதமின்றி யாவரும் உரிமையாக கொண்டாடிடும் பொங்கல் இது இந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் பேதமின்றி யாவரும் உரிமையாக கொண்டாடிடும் பொங்கல் இது தை பொங்கல் திருவிழா வைர மண்ணின் கலைவிழா வாழ வைக்கும் ஈரமுள்ள தமிழ் மரபின் பெருவிழா வீரமைந்த திருவிழா பாரம்பரிய கலைவிழா வாழ வைக்கும் உழவை போற்றி மகிழும் பொங்கல் திருவிழா தரணிகள் எங்கும் இன்ப வளமை வாழ்வு தழைக்கட்டுமே கழனிகள் யாவும் செல்வ நெல்மணிகள் நிறையட்டுமே குன்றா நலமும் உறவும் வாழ்க்கை முழுதும் தொடரட்டுமே மங்கா புகழும் பேரும் ஆயுள் முழுதும் நிரம்பட்டுமே பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் என்று குவியாடி பாடுவோம் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் என்று குவியாடி பாடுவோம் பொங்கல் திருவிழா வைர மண்ணின் கலைவிழா வாழ வைக்கும் ஈரமுள்ள தமிழ் மரபின் பெருவிழா வீரமைந்த திருவிழா பாரம்பரிய கலைவிழா வாழ வைக்கும் உழவை போற்றி மகிழும் பொங்கல் திருவிழா
பழையன போக்கி புதியனாக்கி மகிழ்வோடு கொண்டாடும் பொங்கல். வாசலில் கோலமிட்டு சர்க்கரை பொங்கலிட்டு சூரிய வணக்கமிட்டு கொண்டாடும் தைப்பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொன்மலர் பொங்கல் தித்திக்கும் பொங்கல் தீக்கட்டாத பொங்கல். புத்தம் புது பானை பொங்கல் வைத்து கால்நடை போற்றும் கண்ணிய பொங்கல். உறவுகள் ஒருங்கிணையும் உன்னத காணும் பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொன்மலர் பொங்கல் தித்திக்கும் பொங்கல் தீக்கட்டாத பொங்கல். பொங்கலோ 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 தித்திக்கும் பொங்கல் தீக்கட்டாத பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொன்மலர் பொங்கல் தித்திக்கும் பொங்கல் தீக்கட்டாத பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொன்மலர் பொங்கல் தித்திக்கும் பொங்கல் தீக்கட்டாத பொங்கல். இந்த நிகழ்வு தொடர்ந்து பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த 7வது ஆண்டு என்று நினைக்கிறேன். 7வது ஆண்டாக தேசிய நினைவு கோலப் போட்டியை நலவாழ்வு சங்க தலைவராக இன்றைய தினம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். நலவாழ்வு சங்க தலைவராக முன்பாக கூட இந்த நிகழ்வு வந்து ஆரம்பித்து வைத்தவர். அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் ஏன்னா இருவருமாக தான் இந்த நிகழ்வை திட்டமிட்டு வருடந்தோறும் தன்னுடைய சொந்த நலவாழ்வு சங்கத்தினுடைய எந்த உதவியும் இல்லாமல் அவருடைய சொந்த நிதியை கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த தருணத்தில் நாம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து பாராட்டுகிறோம். கோலம் போட்டியோடு சேர்ந்து சென்ற ஆண்டு முதல் பொங்கல் விழாவை ஒட்டி பொங்கல் படையிலும் நாம் சென்ற ஆண்டிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பொங்கல் பல்வேறு விழாக்கள் எல்லாம் சமயம் சார்ந்த விழாக்களாக இருக்கின்ற போது பொங்கல் விழாவானது சமயம் சார்பற்ற விழாவாக தமிழர்களின் விழாவாக நாம் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நடுவர் நலவாழ்வு சங்க தலைவர் மற்றும் செயலாளர் நிர்வாகிகள் கலந்து கொண்ட வருகின்றிருக்கும் மகளிர் குழந்தைகள் காலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வு தொடர்ந்து பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த 7வது ஆண்டு என்று நினைக்கிறேன். 7வது ஆண்டாக தேசிய நினைவு கோலப் போட்டியை நலவாழ்வு சங்க தலைவராக இன்றைய தினம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். நலவாழ்வு சங்க தலைவராக முன்பாக கூட இந்த நிகழ்வு ஆரம்பித்து வைத்தவர். அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய துணைவியார்
ஆனால் இருவருமாக தான் இந்த நிகழ்வை திட்டமிட்டு வருடந்தோறும் தன்னுடைய சொந்த செலவில் நலவாழ் சங்கத்தினுடைய எந்த உதவியும் இல்லாமல் அவருடைய சொந்த நிதியை கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தருணத்தில் நாம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து கோலம் போட்டியோடு சென்ற ஆண்டு கீழே பாருங்கடா. பொங்கல் விழாவை ஒட்டி பொங்கல் படையிலும் நாம் சென்ற ஆண்டிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பொங்கல் பல்வேறு விழாக்கள் எல்லாம் சமயம் சார்ந்த விழாக்களாக இருக்கின்ற போது பொங்கல் விழாவானது சமய சார்பற்ற விழாவாக தமிழர்களின் விழாவாக நாம் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கோலப் போட்டி என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமான கலைகளில் ஒன்று. இந்திய நாகரிகத்துக்கே ஊற்றாக திராவிட நாகரிகம் என்று சொன்னால் தமிழர்களுடைய நாகரிகம் என்று சொல்கிறோம். ஆகவே தமிழர்களுடைய கீழே பாடுறா கலைகளில் ஊற்றாக தமிழர் நாகரிகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது சிற்பமாக இருந்தாலும் அல்லது மர்ம கலையாக இருந்தாலும் அல்லது கோயில் கலையாக இருந்தாலும் ஓவியமாக இருந்தாலும் இயல் இசை நாடகமாக இருந்தாலும் அனைத்து கலைகளுக்கும் ஊற்றாக தமிழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஓவியத்தில் ஒரு கூறாகத்தான் இந்த கோலப்போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த கோலப்போட்டி என்பது ஆரம்ப காலகட்டத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அரண்மனைகளில் தான் இந்த கோலங்கள் பிறந்தது. அதனை ஒட்டி கோயில்களிலும் இந்த கோலப்போட்டி வளர்ந்தது. அப்படி அனைத்து கலைகளுக்கும் ஊற்றாக கோயில்கள் விளங்கியதால் இந்த கோலப்போட்டி மென்மேலும் சிறப்புற்று இது கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் இது இடப்பெயர்ச்சி நடந்தேறியது. அவன் இந்த கோலப்போட்டி பெண்களுக்கு இது ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாக இருந்தாலும் பெண்கள் இந்த கோலப் போட்டியை தன் வசப்படுத்திக் கொண்டார்கள். ஆரம்ப காலத்தில் இந்த சமுதாயம் பெண்கள் வழி சமூகமாகத்தான் இருந்தது. பெண்கள் தான் அனைத்துக்கும் ஊற்றாக விளங்கியவர்கள். பின்பு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு ஆண்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை எடுத்துக் கொண்டார்கள். இப்போது ஆண்கள் சார்ந்த ஆண்கள் ஆதிக்கத்தை இருக்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கு இருக்கக்கூடியது. ஆகவே எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அது பெண்களிடத்திலிருந்து தோன்றி ஆண்களிடத்துல தான் இன்றைக்கு அது வளர்ந்திருக்கிறது. ஆனாலும் பெரும்பாலும் இந்த கோலப் போட்டி எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் தான் இன்றைக்கு பெருவாரியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஆண்டு குழந்தைகளும் பங்கேற்க வேண்டும் என்று திட்டமிட்டு குழந்தைகளும் இன்றைய தினம் பங்கேற்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கோலக்கலையை குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். இதை காலங்காலமாக பெண்கள் இந்த கோலக்கலையை அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றி தந்திருக்கிறார்கள். இது வருங்காலத்துக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் குழந்தைகளுக்கும் இதனை கற்றுத்தர வேண்டும். பெரும்பாலும் குழந்தைகள் இயல்பாகவே தாயிடமிருந்து இந்த கலையை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் தான் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த விழாவுக்கு சிறப்பாக பங்களித்ததற்கு தலைவர் அவர்களுக்கும் அவர் துணைவியார் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு இடைசாரிகளில் நன்றி. மிக்க நன்றி. சிறப்பான தகுதியான ஒரு பேச்சு, அருமையான பேசுகிறார். அவருக்கு நன்றி. இந்த பொங்கல் என்பதுக்கு பல அர்த்தம் இருக்குது. தமிழ்லேயே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. பொங்குதல் சொல்லுவாங்க, வெகுதல் சொல்லுவாங்க, சமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, பொங்கி சாப்பிட்றது சொல்லுவாங்க. அந்த நாயை துரத்தி விடுங்க. அதில் இன்னும் ஒரு அர்த்தம் என்னன்னா செழித்தல் அப்படின்னு.
இந்த பொங்கல் வந்து செழுமையை குறிக்கும். அருமையான ஒரு திருவிழா. என்னன்னா எல்லாமே வந்து இயற்கையை சார்ந்த அமைதியான பல மனிதர்களின் நல்ல குணங்களை முன்னோக்கி செல்கிற அருமையான ஒரு திருவிழா. மற்ற பொங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சமயம் சார்ந்தது, வழிபாடு, காணிக்கை, மற்றபடி ஒருத்தல் அது மாதிரி இருக்கும். இதில் வந்து எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. பொங்கல் யாரையும் துன்பப்படுத்தாம, எந்த அனிமல்ஸையும் விலங்குகளையும் துன்பப்படுத்தாம, மனிதனை மேலான ஒரு பண்புகளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அருமையான அறுவடை திருவிழா. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றின்றது மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்பு. அது முக்கியமாக பொங்கலில் கொண்டாடும். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், நம்முடைய நெய்பர்ஸுக்கு நன்றி சொல்லுவோம், நம்முடைய விலங்குகளுக்கு நன்றி சொல்லுவோம், கூட வேலை செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து உறவு வளர்த்தல். பார்த்தீங்கன்னா உறவுகளை வந்து கடைசியாக வந்து காணும் பொங்கல் ஒரு நாள். ஸோ அந்த நாளில் பக்கத்தில் உறவினர்களை போட்டு புதிய ஆடைகளை அணிவித்து போய் அவங்கள போய் கண்டிட்டு வர்றது. அது வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா காணும் பொங்கல் அன்றைக்கி பீச்சுக்கு போகல, கூட்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கடலை மட்டும் பார்த்து வந்துடுறாங்க. அது முக்கியம் இல்லை. காணும் பொங்கல் நம்முடைய உறவினர்களை போய் பார்க்கிறது அது முக்கியமான ஒரு. அது மட்டும் இல்லாத வீரம் விளையாட்டுகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வீர விளையாட்டுகளில் அடித்தட்டில் வந்து இளம் பிள்ளைகள் வந்து அவங்களுடைய பேரை வந்து தேர்ந்தெடுக்கிற டைம் அந்த காதல், அந்த பாசம்ன்றது அதுவும் ஒரு இழை ஓடி இருக்கும். இதெல்லாம் கிடைத்தது தான் நம்முடைய பொங்கல் திருவிழா. ஸோ இது சிறப்பிக்கும் வகையில் நம்ம வந்திருக்கிறோம். அனைவரையும் பாராட்டுகிறேன். உங்களுக்கு யாராவது பேசணும் அப்படின்னா உங்களுக்கு பாடுகிறேன். விசாலாட்சி அம்மா இவங்க மதுரை பக்கம். மதுரையில் மண் நம்முடைய மண் ஆதியும் அதுதான். 3 சங்கங்கள் வளர்த்தது, 3வது சங்கம் நடந்ததும் மதுரை தான். நான் மதுரைக்கு 3-4 தடவை போயிருக்கேன். அந்த மண்ணை ரசிச்சிருக்கேன். காலை மண்ணெலாம் போய் போட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க வாயிலாக கேட்கறது மிக சிறப்பு. இன்னொரு மதுரை பக்கம் வந்து ஒரு பழக்கம் இருக்கு, எச்சில் தண்ணீர் தெளித்தல் பொங்கல் டைம்ல. அது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு அந்த தண்ணிகளை மஞ்சள் எல்லாம் போட்டு இளைஞர்கள் வந்து அவங்க பிடிச்ச பெண்ணு மேலேயும் அவங்க ஆண்கள் மேலேயும் தெளிச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் மேலேயும் தெளிச்சுட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொங்கல் சொல்லுவாங்க. அப்புறம் பால் பானை பொங்கல் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தெருவோடு பொங்கல் கேமரா வீடியோ நோயும் பிடியும் தெருவோடு போக. இந்த பொங்கலை வந்து தெருவில் முத்தத்தில் போடும்போது நோயும் பிடியும் அப்படியே போகுது. அதே மாதிரி நம்ம இன்னொன்று சொல்லிங்கன்னா எனிமிட்டியும் அப்படியே போகுது. எதிரிகள் எல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படியே போகுது. இந்த கோலத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அம்மா வயலுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது காலங்காலமாக கொண்டாடி வந்த ஒரு திருவிழா. புராண காலத்துல இந்திர விழான்னு கொண்டாடினாங்க. அதாவது இந்திரன் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஒரு தலைவன்னு அவரை வச்சிருக்காங்க. மலை, மண், வானம், நீர், நெருப்பு, இந்த பிரபஞ்சங்கள் தான் இயற்கையான தெய்வங்கள்னு முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விலங்குகள் எல்லாத்தையும் பழக்கப்பட்ட பிறகு அதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு அதுகளுக்கும் அதுகளையும் சேர்த்து கொண்டாடி வந்திருக்காங்க. அதில் தான் இந்த நாகத்தை கும்பிட்றது, கதிகளை கும்பிட்றது, கிளியை கும்பிட்றது, நந்தியை காளை மாடை கும்பிட்றது, அதுகளுக்கு பச்சை செய்கிறது, அழகுபடுத்துறது எல்லாம். அந்த இந்திர விழா தான் சங்கரவந்தின்னு கொண்டாடுறாங்க. இது சூரியனுக்கு முன்னெல்லாம் இப்போ காலம் மாதிரி பருவமழையெல்லாம் மாறி போயிடுது. 3 காலம் அதுல மார்கழி மாதமே 2வது நெல் நட்டுவாங்க. அந்த நெல்லை புது நெல்லை வச்சுதான் பொங்கல் செய்வாங்க. அப்போ அந்த புது நெல் புது அரிசி வந்து சந்தோஷம். பொங்கல் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அந்த அரிசியில் வீட்டு அரிசி
புல்லரிசி செய்து பொங்கல் வச்சா நல்லா இருக்கும். தனியும் எல்லாமே வீட்டில் உள்ளதாக வச்சு செய்வாங்க. அப்படி இந்த நடக்கிற திருவிழாவின் போது மகளிருக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க முன்னாடியெல்லாம். இப்போதான் நம்ம கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். இப்போ சரியாகவே நடந்துக்கிறாங்க. மைக்கில் கொஞ்சம் சவுண்டு வைப்பேன். ட்ரெயின் ஓட்டுறதுலேருந்து கப்பல் ஓட்டுறது எல்லாருமே பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது இது பெண்களுக்கு மட்டும் இந்த திருவிழா, இந்த கோல போட்டி இல்லை, ஆண்கள் கலந்துக்கலாம். அப்படி பார்த்து ஆண்கள் தான் அப்புறம் பரிசு வாங்குவாங்க. பெண்கள் விட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க நிறைய பார்த்துட்டு வராங்க, நிறைய பழகுறாங்க. இங்கேயே நம்ம ஏரியாவில் ஒருத்தர் பார்க்குறேன், இந்த நாட்டில் ரொம்ப அழகாக போகலாம். அந்த மாதிரி பெண்களும் இந்த ஆண்களும் பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். காலையில் எழுந்து முதல்ல இந்த வாசல் தொழிச்சா தான் சுறுசுறுப்பே வரும். வாசல் தொழிச்சு கோலம் போட்டு வந்தால் கை கால் எல்லாமே வேலை செய்யுது. அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி. அதுக்கப்புறமா போய் ஆட்படியில் வேலை செய்யும்போது சுலபமாக வேலை செய்யலாம். வடக்கே இன்றதுதான் இந்த தமிழர் திருநாள். இனிய இனிப்பாக பொங்கல் இருக்கிறதுனால இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கட்டும் பொங்கல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க. தை மாத பிறப்பன்னைக்கு அது நமக்கு ஒரு ஆர்வத்தை விட்டுறது. எத்தனை வயசு? எனக்கு இப்போ 80ஆவது வயசுல. இந்த வயசுக்கு கோலம் போடணும். நான் கோலம் போட்டு வாசலில் கோலம் போட்டு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இந்த கோலம் போட்டணும் 2-3 நாளைக்கு முந்தைய கோலம் போட்டி இருக்குமே நினச்சி சாட்டை கேட்டு ஆமான்னு சொன்னாங்க. சரி, இந்த 3 நாள் அப்போ அந்த கோலத்தை போட்டேன். அதனால தான் நிறையா எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துட்டேன். நன்றி. மதுரை மன்னனுடைய வாசனையில வந்து நம்ம கேட்டோம். நான் பேங்க்ல ஜாயின் பண்ணப்போ ஒரு 5 வருஷம் தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு வருடமும் அந்த பொங்கல் அந்த தஞ்சாவூர் கொண்டாடுறதை பார்த்து ரொம்ப குதூகலமா இருக்கும். ஒரு 5 நாள் அந்த ஊரே வந்து அவ்வளவு அகமானம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த அவருடைய செய்கிறாரெல்லாம் வருத்தமா இருக்குது. இப்போ வந்து நம்ம பகுதியில் நம்ம தமிழ்நாட்டில் கூட பொங்கலுடைய போது குறைஞ்சிட்டு போய் மற்ற விழாக்கள் வந்து கூடுதலாக இருக்கிறது பார்க்குறோம். பொங்கலை மறுபடியும் நம்ம கட்டி காத்து உயிர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய நலன்கள் செய்வது மிகவும் சந்தோஷம். அதுக்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய தலைவர் அவர்களை பாராட்டியாக வேண்டும். அவருடைய குடும்பத்தாரையும் ஒரு வருடமும் இதுக்கு பயிற்சி கொடுத்து ஊக்குவித்து அவளையெல்லாம் ஒன்றா சேர்த்து வெடியை கொண்டு வர்றது நினைக்கிறது. நம்ம ஜட்ஜஸை சொல்லுவாங்க. அப்போ ஆச்சரியமாக இருக்குன்றாங்க. இந்த கோலப்போட்டி கிட்டத்தட்ட நம்ம 7வது வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். திருமதி டைசி நினைவு கோலப்போட்டின்ற பெயரை தான் நம்ம கடந்த 5 வருடமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது சிஸ்டர் வந்து நம்ம கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம எல்லாரோட நினைவில் இருக்கிறாங்க. அவங்க நினைவு இருக்கணுன்ற அவங்க ஒரு நாள் ஞாபகப்படுத்திக்கணுன்றது, ஏன்னா அந்த பேரில் நடத்தணுன்றதால அப்புறம் மாற்றி 5 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த காலை பொழுதுல கிட்டத்தட்ட இந்த மார்கழி மாதம் பணியில் வந்து கலந்துக்கிட்டு கோலம் போட வந்த உங்களையும் கோலம் போட்டுருக்க உங்களையும் நம்ம செக்ரட்டரி சார் ட்ரெஷர் சார் யோகிராமன் சார் மற்ற அனைத்து நகரை சார்ந்த சகோதரி தங்கைகள் அக்காக்கள் அனைவரையும் அன்போட பாராட்டுகிறேன், மகிழ்கிறேன். சம்பவம் கலந்து கொண்டிருக்காங்க. கடந்த வருடம் கிட்டத்தட்ட நம்ம பங்கேற்ற அளவை விட கொஞ்சம் சிறிது கூடவே இந்த வருஷம் வந்து ஆர்வமாக கலந்து கொண்டு இருக்கிற காரணம் வந்து நம்ம மகளிர் சிஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. மெயினாக அவங்க தான் இந்த விழாவை வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி
எல்லாரையும் கேட்டு ஒவ்வொருத்தராக பேர் கொடுத்து இந்த நிறைவாக இந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் சொன்னால் அதுக்கு வந்து அவங்க தான் அந்த நேரத்தில் பொதுவாக எல்லா சகோதரிக்கும் நான் வந்து பெயர் குறிப்பிடாமல் எல்லாரையும் நான் பாராட்டுறேன். இந்த வருஷம் புதுசாக சிறுவர்களும் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டதால விட்டுருந்தோம். குறைந்த அளவில் தான் பங்கு எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இதே வரவேற்க ஒரு முயற்சி தான். அடுத்த வருஷம் இன்னும் கூடுதலாக வரும்னு எதிர்பார்க்குறோம். எவ்வளோ பேர் கலந்தாலும் நம்ம அதை எடுத்து செய்ய நலவாழ்த்தம் தான் தயாராக இருக்குது. 100 பேர் கட்ட மட்டும்தான், குழந்தைங்க ஒரு 5 பேர் 65 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது 100 பேர் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசை. 100 பேர்னு சொன்னால் 102.8 எஃப்எம்லேருந்து வந்தவரோட சொன்னார், நகரில் பாண்டிச்சேரியில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது ஒரு குறைவு, நீங்கள் இந்த நகரில் வந்து சிறப்பாக நடத்திட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி வெளிப்படுத்திட்டு ஒரு பேட்டியாக எடுத்து போட்டுருந்தார். லைவாக போட்டிருந்தேன் டெலிகாஸ்ட் 8 to 9 போய் எல்லா பேரையும் பேட்டுக்கு வந்து போட்டாங்க. அது என்னையும் கேட்டாங்க, ரிசர்ச் வரையும் கேட்டாங்க. குடும்பமாக இப்போ ஜாயின்ட் ஃபேமிலிலாம் ரொம்ப கம்மியாகிட்டாங்க. இப்போ நகரில் வச்சுருக்கிறது தான் ஜாயின்ட் ஃபேமிலி. இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் 4 குடும்பம் இருப்பாங்க, அதிகபட்சம் 10 குடும்பம் சேருவாங்க. இது ஒரு 60 குடும்பம் 65 குடும்பம்னும் போது அது பெரும் மகிழ்ச்சி. எல்லாரும் ஒன்றா சார் சீக்கிரமாக இழந்து வந்து இப்போ கோலம் போகிறது எல்லாம் குறவாயிடுச்சு. பார்க்குற நகரில் எல்லாரும் பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நாங்களும் இந்த மாதிரி ஏதாவது முயற்சி நலவாழ்க்கை சார்பாக எடுக்கிறோம். அது தொட்டுலாம் ட்ரெஷர் சாரும் செக்ரட்டரி சார் விரிவாக பேசியிருக்காங்க, விசாராட்சி அம்மாவும் விரிவாக பேசிட்டாங்க. அது தொட்டு நான் பேசல, ஆனால் பாரம்பரிய கலாச்சாரம்லாம் அவங்க விரிவாக பேசியிருக்காங்க. இந்த வயசுலேயே அவங்களுக்கு அந்த அம்மா விசாராட்சி அம்மா வந்து நான் பாராட்டுறேன். 80 வயசு சொன்னாங்க. 80 வயசு நிறைய பேர் வந்து 60 வயசு ஆனவங்களே வந்து முடியாமல் அப்படின்னா அவங்க மனதைரியம் வச்சுக்குவாங்க. முடியும், எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். மனசு விட்டுடுவாங்க, நம்மளால் முடியாது. சில பேர் சில சிஸ்டத்தில் 75 பேர் கொடுத்துருந்தாங்க. 60 பேர் 65 பேர்னா 10 பேர் குறையுதுன்னா அவங்க வந்து பேர் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மன தைரியம் இருக்கா, காலையில் இருந்தாலும் உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு அதை அவாய்ட் பண்ணுறது உண்டு. எல்லாருக்கும் அது உண்டு, உண்டு. அது மனதைரியம் கொஞ்சம் குறவாக இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு தான் இப்போ இங்கே இருக்கிறவங்க கூட 10 to 20 பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். அதை தாண்டி தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து நடுத்தர வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும். குறிப்பாக 18 சொன்னதால் அவங்களுக்கு நான் சிறப்பாக சொன்னேன். மொத்தம் 80% 60% நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோலப்பொடியை ஜட்ஜி பண்ண சிஸ்டர் 2 பேர் வந்திருக்காங்க. ஜட்ஜஸ் விஜயலட்சுமி பிரபாகரன் நடப்போம், இன்னொருத்தங்க அக்ஷயா தினேஷ்ன்ற 2 பேர் ஜட்ஜஸ் வந்துருக்காங்க. சிறப்பானா இந்த அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த கோலத்தை எது பெஸ்ட்டான கோலன்றது முடிவு பண்ணுறதுன்றது உண்மையாகவே கஷ்டமாக தான் அது. ஏன்னா நிறைய பேர் சிறப்பாக போட்டிருக்காங்க இந்த தடவை. அது இருக்கிற வேலையில் பெரிய வேலை. கோலம் போட்டவங்களோட அதை செலக்ட் பண்ணுறது தான் பெரிய வேலை. அதை சிறப்பாக செய்வாங்க நம்புகிறோம். அவங்களுக்கு அந்த நேரத்தில் காலை பொழுதில் வந்து நமக்கு ஒத்துழைக்கிற அவங்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டு நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி பரிசு வரப்போகிறேன் யாருன்னு தெரியல இது வரைக்கும், நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு தான் நான் போய் பாராட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டு முதல்ல நன்றி 2. ஏன்னா வந்து யார் ஒன்றாலும் இருக்கலாம், முன்னாடி நான் பேசும்போது தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் வந்து ப்ரைஸ் வந்து கடந்த காலங்கள்லாம் 1st, 2nd, 3rd வச்சுருந்தோம். இப்போ கோவிராமன் சார் தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்த தடவை ஸ்பெஷல் கோலமாக ஒன்று கொடுங்க வெரைட்டியாக, அதுக்கு ஒரு ப்ரைஸு இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி குழந்தைங்களுக்கு தான் ஒரு தனி நான் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் 5 ப்ரைஸஸ் வந்து அவங்களுக்கும் இதில். ஆனால் வந்து 1st, 2nd, 3rd ஸ்பெஷல் ப்ரைஸஸாக வாங்குறத விட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது தான் அவர் பாராட்டக்கூடியது. எல்லாருமே ஒரு வெற்றியாளர் பார்க்கலாம். ஏன்னா இதில் 1, 2 அடிக்க குறிக்கலாம், அது சில தவறுகளும் நடக்கலாம், அது சொல்ல முடியாது. நம்ம அந்த நேரத்தில் அவங்க எடுக்கிற முடிவு தானே, யாராக இருந்தாலும் அதை சொல்ல முடியாது. 1, 2 மிஸ் ஆகும். அதனால் வந்து கொண்ட அத்தனை பேருமே வந்து சிறப்புக்குரியவர்கள் தான். எல்லாரையும் பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துழைச்சேன். ஏன்னா இது எங்கள் கடமை. இது
இன்னுக்கு சாருக்கு கோபிராம சாருக்குலாம் அது கடமை. ஏன்னா நாங்கள் நவாழ் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறோம். ஆனால் மற்ற பொறுப்பில் இல்லாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் இந்த நாட்டுக்கு நன்றியோடு நினைக்கிறோம். அது ஒத்துழைச்ச சகோதரிகளும் இருக்காங்க. அவங்களும் இந்த நாட்டு நன்றியாக அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்தும் பொங்கல் வாழ்த்து சொல்லி நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தலைவர் அவர் சொன்னது போல பங்கேற்பு முக்கியம். நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய ஜட்ஜஸ் அவர்களை வரவேற்க விரும்புகிறேன். திருமதி விஜயலட்சுமி அவர்கள் புதுச்சேரியில் கடந்த 35 வருடமாக இந்த கலைத்துறையில், கலை பண்பாட்டுத் துறையில், கலையை வளர்ப்பதில் முக்கியமாக அவருடைய தஞ்சாவூர் ஓவியர்கள் அதை மிக சிறப்பாக கொண்டு சென்று 35 வருடமாக புதுச்சேரியில் அவர் கலைமாமணி விருது பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ப்ராடக்ட் வந்து 71 கண்ட்ரீஸில் டிஸ்பிளே ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், நான் வெளிநாடே போனதில்லை, ஆனால் என்னுடைய பொருள் எல்லாம் வெளிநாடு போயிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாத அவருடைய புகழ் பிரான்ஸ் வரைக்கும் போயிட்டு சொன்னாங்க. 71 வயது முதியோர் ஒருத்தர் வந்து இவங்க இந்த கண்ணாவர் கலையை பற்றி கற்றுக்கொண்டு அவருடைய மாணவர்களுக்கு சொல்லித்தர கொண்டு போயிருக்காங்கன்றதை மிகவும் சிறப்பாக அவங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு குணம் நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதற்குமே நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றீங்களே, இருக்கிறதுல மிக சிறந்த வேலை ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இல்லை, நீங்கள் எந்த காலத்திலையும் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு எங்கேயுமே சொல்லாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தான் எங்களுக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை, நாட்டுக்கு தேவை. சம்பாதிக்கிறது வந்து தேவையில்லை. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். குடும்பங்கள் சீர்குலைந்து போவதற்கு காரணமே நீங்கள் சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல, குடும்பம் கட்டி எழுப்பப்படும். நமக்கு குடும்பம் முக்கியம். அதனால் பி ப்ரௌட் டு பி. நீங்கள் வந்து பெருமையாக சொல்லுங்க, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க ஹவுஸ் ஒய்ஃப், இவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போல. இவங்க திருமணமான பிறகுதான் இந்த கலைத்துறையில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அதுவும் முக்கியமாக நல்லா கவனிச்சுங்க, அவருடைய கணவர் பிரபாகரன் அவர்கள் இவரோட ஊக்குவித்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவர் திறமையை வெளியே கொண்டு வந்து, அவர் ஆசிரியராக இருந்தாலும் இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துகிட்டே வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் பண்ணி இப்போ சிறப்பு வளர்க்குறாங்க. இது சிறப்பான ஒரு அம்சம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன வேணா செய்யலான்றதுக்கு விஜயலட்சுமின்றது மிகப்பெரிய உதாரணம். அதனால் நம்ம டெனரில் இருக்கிறவங்க எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் பெரிய வீர வணக்கம். அவங்க கிட்ட கற்றுக்க அவங்க வாயிலிருந்தே சொல்லுவாங்க, கேட்டுருக்கேன். அவருடைய மருமகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் 2 கலை வளர்ந்துருக்கும். அந்த மருமகளும் வந்து ஒட்டிக்கிட்டு இந்த கலையை வந்து வளர்க்கறதுல மிக சிறப்பாக பேர் அவர்களுடைய வரவேற்கிறேன். அவங்க கடந்த 5 வருடமாக இவங்க கூட சேர்ந்து கோலம் ஜட்ஜ் பண்ணது ஒரு பார்ட்டு அவங்க மீதி பல வேலைகள் அவங்க செய்கிறாங்க. ஸோ அவங்க வாயாலே நாங்கள் கேட்க வருகிறோம். மீண்டும் ஒரு முறை அவங்களை சால்வையாடி விட்டு வெல்கம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கை தட்டினா நல்ல கருத்து. திருமதி அக்ஷயா அவர்களுக்கு தாலுக்கு. நன்றி. ஸோ இதனோட சிறப்பு அம்சம் என்னன்னா, நம்ம தேசி பேரால் இந்த கோலப்போடி நடக்குது. இவருடைய கணவர் திரு பிரபாகரன் அவர்கள் தேசி இறக்கும் போது அவங்க உலக ஏற்பாடு ஹெட்மாஸ்டர் இருந்தார்.
ஒரு லிங்க் வந்திருக்கு நம்ம ரேசிங்கும் கோலம் போட்டிக்கும். மேடம் அவர் பேச போராடி. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2026க்கு ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். மெயினாக ஒன்று நீங்கள் எல்லாருமே என்ன வலிகள் இருக்கோ எல்லாத்தையும் இஷ்டப்பட்டு, கால் வலி, இடுப்பு வலி, கை வலி, தலைவலி, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இஷ்டப்பட்டு செஞ்சு இங்கே வரைஞ்சி இங்கே கோலங்களாக போட்டிருக்கீங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப் எல்லா பார்ட்டிஸ்பெண்ட்ஸுமே. உண்மையிலே அது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வெளிக்கொண்டு வந்து காமிக்கிறதுன்றது பெரிய விஷயம். நமக்கு கொஞ்சம் தான் தெரியும், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு தைரியத்தோடு வந்தீங்க பாருங்கள், அங்கே நிற்கிறீங்க நீங்கள் எல்லாருமே. ஸோ நல்லா இருக்குது, எல்லா கோலங்களும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்பயும் போல் எங்களுக்கு ரொம்ப டஃப் என்னென்னா கலர் காம்பினேஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் தீமாக ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப டஃப்பில் எங்களுக்கு இருக்கும். உண்மையிலேயே நானும் அதை கடந்து வந்தவன். எப்படின்னாக்கா, என் பேரன் வயசில் என் பையன் இருக்கும்போது மண்ணுலகம் விண்ணுலகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து கோலம் போட்டிருந்தோம். அதுக்கு ஜட்ஜஸாக வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, மாமன் மீ கான்டெஸ்ட்டு. அதில் ஜட்ஜஸாக வந்தது அந்த காலத்து எஸ்வி சேகர், சினி ஆக்டர், எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் ஜட்ஜாக வந்திருந்தார். வந்தவர் அவ்வளோ பார்த்து சொன்னார், என் பையன் நானும் போட்டதை பார்த்துட்டு அந்த மண்ணுலகம் விண்ணுலகம் தான் இன்றைக்கி என்னுடைய ஓவிய உலகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி உங்களுடைய திறமைகளை இன்னும் நல்லா மேலும் மேலும் வளர்த்துக்கணும். ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, ஐஸ்கிரீம் யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ஐஸ்கிரீம் மாதிரி தாங்க உங்கள் வேல்யூபிள் டைமை இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ஐஸ்கிரீம் கரைஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டாங்க, நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வேல்யூபிள் டைமை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கீங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சிவன் லிங்கம் போட்டிருக்காங்க. லிங்கம் இன்னும் நிறையங்க சொல்கிறதுக்கு, எதை எடுக்கிறது எதை விடுக்கிறது அப்படின்னு இருக்குது. இன்னொன்று, மாமியார் மருமகள் நாங்கள் 2 பேரும் ஜாயிண்டடாக எடுத்திருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள் எங்களுக்குள்ள எவ்வளோ டிஸ்கஷன் நடந்திருக்கோம் அப்படின்ட்டு. என்னுடைய மருமகள் கிட்ட கொடுக்குறேன், அவனுடைய கமெண்ட்ஸ் கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து இது செகண்ட் ஜட்ஜ்மெண்ட். எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 15 டேஸ் கூட ஆகலை. அதுக்குள்ள லாஸ்ட் வீக் ஒரு இடத்துல இதே மாதிரி தான் அத்தை கூட போயிட்டு வந்தேன். இங்கே மறுபடியும் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிக்கு கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சார் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சிக்கு கோலம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் நிறைய பேர் கோலமே போடுறதில்ல. அப்படி இருக்கும்போது ரங்கோலி, மாடர்ன் ஆர்ட் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இங்கே சிக்கு கோலம் நிறையா பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தை சொன்ன மாதிரி எது எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்துச்சு. கலர் காம்பினேஷன்ஸ், அப்புறம் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்து எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்களும் எல்லாருமே இருந்துட்டு உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதில் பெஸ்ட் என்னவோ அதை எடுத்திருக்கோம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட வைக்கிறேங்க சார், நீங்கள் கொடுத்த ப்ரைஸை விட ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணுது. சீனியர் சிட்டிசன் ஒருத்தவங்க கோலம் போட்டிருக்காங்க, பார்த்துட்டோம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் கேஷ் ப்ரைஸ் தான் எங்களுக்கு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஆல். நிறைய காம்பினேஷன் பற்றி சொன்னாங்க. மாமியார் மருமகள் காம்பினேஷன் மிக சிறப்பான காம்பினேஷன். 2 பேரும் ஒத்துமித்து அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே மிகப்பெரிய. அது எல்லாத்த விட அவங்க சொன்னாங்க, அத்தைன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வர மருமகள் வாயில யாருமே அத்தைன்னு வர்றதில்லை. எல்லாருமே அப்பான்னுவாங்க, அம்மானுவாங்க, ஆண்டின்னுவாங்க, ஆண்டி ஆகிடுவாங்க. சரி, ஆண்டின்னு தான் கூப்பிட்றாங்க. ஆண்டினா பிச்சைக்காரர் அர்த்தம். உங்களை மறைமுகமாக மாமியாரை வந்து பிச்சைக்காரின்றாங்க. அதனால் எந்த மருமகளாவது ஆண்டின்னு சொன்னாங்கன்னா, எப்பா வேணாமா, நீங்கள் அம்மானு கூப்பிட வேணாம், ஆண்டின்னு கூப்பிட வேணாம், அத்தனை கூப்பிடு, இல்லை பேரோட்டு கூட கூப்பிட்டு. ஏன்னா வீட்டில் பேரோட்டு தான் கூப்பிட்றாங்க.
அதுவே பரவாயில்ல, ஆண்டி ஆண்டின்னு கூட பிடிக்கிறாங்க சொல்லிடுங்க. ஓகே, நன்றி, மிக சிறப்பு. ஸோ நீங்கள் அவரோட எதிர்பார்த்துருக்க ஜட்ஜ்மெண்ட் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். எங்கள் நகர் மருமகளுங்க எங்கள் நகர் மருமகள் எல்லாருமே வந்து அத்தன் தான் கூப்பிட்றாங்க. அதனால் அவங்க சத்தமாக தான் சொல்கிறாங்க. எல்லாருமே அத்தனை கூப்பிடுங்க. மாமியாரை வந்து அம்மானு கூப்பிடாதீங்க, மாமனாரை வந்து அப்பான்னு கூப்பிடாதீங்க. மாமனாரை மாமான்னு கூப்பிடுங்க, மாமியாரை மாமி இல்லை அத்தனை கூப்பிடுங்க. ஓகே, ஸோ அதாட்ட பார்ட் ஜட்ஜ்மெண்ட் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். யாருக்கும் மன கஷ்டம் வேண்டாம். அவங்களுடைய பார்வையில் எது சிறப்புன்னு பண்ணி எல்லாருமே சிறப்பாக செஞ்சீங்க. எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போட்டதே நீங்கள் சந்தோஷம். பரிசு வாங்கினாலும் இவங்க வாங்கிட்டாங்க அவங்க வாங்கிட்டானே வேண்டாம். அதனால ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஜட்ஜஸ் கையாலே வந்து நீங்கள் ப்ரைஸ் வாங்கிக்கீங்க. முதல் பரிசு 47 சுபாஷினி அக்கா. கைத்தட்டுங்க நல்லாமே. இரண்டாவது பரிசு 25ஆம் நம்பர் வசுமதி. 25 நம்பர் மூன்றாவது பரிசு எண் நம்பர் 19 தமிழரசி. அழைக்கிறேன். பிள்ளைகள் ஒரு 6 பேர் போட்டாங்க. புதிய முயற்சி. அடுத்த வருஷம் நிறைய பிள்ளைகள் வரான்னு நினைக்கிறேன். கோலம் போடுறதுன்றது மிகப்பெரிய பழக்கம். அதுல ஸ்பெஷல் பிரைஸ் ஷாலினி. உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மள மாதிரி எங்கள் பாப்பா எங்கள் வீட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற ஏஜில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது எல்லாருமே செய்கிறது. யங் ஜென்ரேஷன் குட்டி பசங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அவங்க நகைக்கு அவ்வளோ பாராட்டினாலும் அது கம்மியாக தான் வேலை பார்த்துருக்கீங்க. பசங்க அவ்வளோ ஒரு குட்டி பையன் அவ்வளோ அழகாக போட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்தோம். எங்கள் வீட்டு மகாலட்சுமி கிட்ட சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா செஞ்சுருக்கீங்க. யாராவது ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் எங்களுடைய லைனில் பார்த்து எடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். வாழ்த்து. அந்த புதியவர்கள் வயசானவங்க அவங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்க பரிசு கொடுக்க விரும்புகிறாங்க. வயதானவங்க போட்டாங்க. நம்ம 80 வயது முத்தாலட்சி அம்மா வந்திருக்காங்க. அவங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. யாரும் ப்ரௌன் கலர் அவங்க ஜட்ஜஸ் உடைய ஸ்பெஷல் பிரைஸ் யாருன்னு சொல்லுங்க. 60 விசாலட்சி அம்மா தான். ஓகே ஓகே. சிறுவர்களுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். காரணம் என்னன்னா, அவங்க தான் எங்களுடைய இதயம், எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய அடித்தளம். அப்படின்னும் போது அவங்கள வந்து சின்ன வயதுலேருந்து நாங்கள் கட்டி முயற்சி செய்கிறோம். கண்டிப்பாக வந்து எங்கள் பிள்ளைகள் வந்து பேசக்கூடாது. கஷ்டப்பட்டு கோலம் போடுகிறாங்க. தேங்க்யூ. ஸோ இன்னும் ஒரு ப்ரைஸ் ஒன்று இருக்கு. அது நம்ம அவங்களுடைய மனைவி வந்திருக்காங்க. ஜெயகாந்தம். வாங்க வாங்க, நீங்க மட்டும் தெரியல வாங்க. புதுசா யாரா பாட்டிடா? புதுசா நம்மளுக்கு தான் வந்துடும். ஜெயகாந்தம் அம்மா வந்து
மிஸ்ஸஸ் ஜெயகாந்தா பத்மநாபன் அம்மா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் வந்து இப்போ ஸ்பெஷல் ப்ரைஸுக்கு கோலத்துக்கு கொடுக்க போகிறாங்க. ஸ்பெஷல் கோலத்துக்கு கொடுத்து ராகவேந்திரா கோவில் 20 வருஷத்துக்கு மேலே வீடியோ பார்த்தீங்கன்னா போகாதா மேக்ஸிமம் ரீச் டிஸ்டன்ஸ் நகர் மக்களுக்கே வந்து அதை கட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்தது இல்லாமல் நம்மளுடைய எல்லா விழாக்கள் கூட நீங்கள் பார்த்தா இந்த விழாக்கள் சொல்ல நான் கொஞ்சம் அவங்கள பார்த்த உடனே நான் நினச்சேன். அவங்க வந்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சிருந்தது ஊரில் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ப்ரெஷரில் மறந்துட்டேன், நம்ம மாதிரியே அழைச்சிருக்கணும். இருந்தாலும் அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம நகரில் வந்து அம்மா சொல்லியிருக்காங்க, ஷோகா அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க மற்ற கூட சேர்ந்து மகிழ்ச்சியாக தான் விரும்புவாங்க. அவங்க மகிழ்ச்சிப்படுத்தான் வந்து நம்ம கூட கலந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நான் பத்மநாப சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு வந்து வர 21ஆம் தேதி 60வது திருமண நாள், 50வது திருமண நாள் நம்ம நகர் கோவிலில் தான் வச்சு அவங்க செய்ய, அவங்க எங்கே வேணாலும் நினச்சா செய்யலாம். உலகத்தில் எந்த மூலையிலாலும் வச்சு செய்கிற அளவுக்கு அவர் பொருளாதாரம் இருக்கு. உலகம் ஃபுல்லாக அவர் சொந்தக்காரர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் கூட எங்கேயும் பெரிய ஹோட்டல் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 2-3 வருஷம் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி வேணாம் பங்கு கொள்ள வேணான்னு சொன்னால் அது மற்றவங்களே அது ஊக்கத்துக்கு எடுக்கேன். அவங்களே பங்கு எடுக்கல, நம்ம போய் அதை பங்கு எடுக்கணும் அப்படின்றக்காக அவங்க பங்கு பெற சொல்கிறோம். அந்த ப்ரைஸ் வின் பண்ணாங்க புதுசு கிடையாது. கடந்த வருஷம் கூட அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தாங்க. அதனால் கொடுத்துருந்தாங்க. வீட்டில் கூட ஒரு சண்டை போட்டாங்க, கொடுக்க மாட்டேங்க, என்னையா வந்து போராட சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் இந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் வாங்க யாருன்ற அதுவும் ஒரு இடத்துல என்னோட ரசம் தான். எங்கள் அக்காவோட பேச்சு தர்ஷி மகிழ்ச்சி, அதில் ஒரு மகிழ்ச்சி. எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. நன்றி. இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த தலைவர் பழனி அவருடைய குடும்பத்தாருக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். இரண்டாவது தேசிய அமரர் அவருடைய நினைவாக தான் இந்த கோல போட்டி. அவருடைய உயிரோடு இருக்கின்ற போது அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பங்களித்திருக்கிறார்கள். அந்த பங்களிப்பை பாராட்டு முகமாகவும் தலைவருக்கும் விக்டர் சாருக்கும் உள்ள நெருங்கிய நட்புக்கு அடையாளமாகவும் தான் இந்த டெய்சி நினைவு கோல போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு ஆழ்ந்த நட்பின் அடையாள நிகழ்வு. பாராட்டு முகமாகவும் தலைவருக்கும் விக்டர் சாருக்கும் உள்ள நெருங்கிய நட்புக்கு அடையாளமாகவும் தான் இந்த டெய்சி நினைவு கோல போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு ஆழ்ந்த நட்பின் அடையாள நிகழ்வு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பங்கு கொண்ட அனைத்து மகளிருக்கும், குழந்தைகளுக்கும், நடுவர் அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அதற்கு முன் நம்முடைய ஜட்ஜஸுக்கு வந்து பரிசுகள் கொடுக்க விரும்புகிறேன். திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு ஜட்ஜஸுக்கு நம்ம அரசாங்கத்தினுடைய செயலாளர்னு சொன்னால் எல்லாம் தெரியும், செயல் வீரர் அவர் இல்லாமல் நம்ம எதுவும் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையும் அவர் வந்து 100% சப்போர்ட் வருவார். இந்த விழாவில் கூட அவருடைய சப்போர்ட்டு அதனால் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. அதே மாதிரி ப்ரெஷர் சார், கோபிராம் சார், ப்ரெஷர்னாலே பொதுவாக அவங்க வெளியில் சீனில் தெரிய மாட்டாங்க. மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேக் போனாக இருப்பாங்க, வெளியில் தெரிய மாட்டாங்க. சீனில் தலைவர் செயலாளர் மாதிரி தெரிவாங்க. நம்ம நகரில் அப்படி இல்லை. அவர் தனி ஒரு திறமை வாய்ந்தவர். எதுலையுமே வந்து அவருடைய பங்களிப்பு வந்து
சிறப்பாக செய்து கொடுக்கணும், ஒத்துழைக்கணுன்றது இந்த 100% அவருடைய ஒத்துழைப்பு இருக்குது. இந்த நேரத்தில் அவருக்கு அது ஒன்று வளர்க்கு நன்றி. இப்போ வரிசையாக நீங்கள் 1லேருந்து 10 வாங்க வந்துருக்கு. நீங்கள் கொடுக்குறோம். ஒன்றா நம்பர் அல்லி. அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு பொங்கல் சொல்லலாமா? கடைசியா ஒண்ணு சொன்னேன், அதையும் சொல்லிடலாம. என்ன சொன்ன? நல்லா பேசிட்டு இருக்கீங்க, அதனால சொல்லல. என்ன சொல்ற? நோயும் பிணியும் நெருவோடு போவாது. பாடம் போட்டுட்டா சொல்லுவாங்களா? நோயும் பிணியும் நெருவோடு போவாது. சொல்லாமா? நோயும் பிணியும் நெருவோடு போவாது. அப்புறம் அதிகமாக வேண்டாங்களா? அனைவருக்கும் இனிய பொங்கல் வணக்கங்கள். இந்த கோலம் போடுறது எல்லாருமே நம்ம மகளிர் தான் இருந்தாலும் இந்த கோலம் போட்டிய நல்ல முறையில ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் வழி நடத்தி நம்ம எல்லாரையும் ஊக்குவிச்சு நம்மளுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிற நம்ம நலவாழ்வு சங்கத்தோட நிர்வாகிகளுக்கு நம்ம மகளிர் அணி சார்பாக நம்மளோட சங்கம் மகளிர் சங்கம் சார்பாக தெரிவிக்கிறோம். தலைவர் அவர்களை சிறப்பிக்க அம்மா ஜெயகாந்தம் அம்மா அவர்களை அழைக்கிறோம். செயலாளர் அவர்களை சிறப்பிக்க ஆர்த்தி அம்மா அவர்களை அழைக்கிறோம். பொருளாளர் அவர்களை சிறப்பிக்க தமிழரசி அம்மா அவர்களை அழைக்கிறோம். வந்துருங்க. 1ஆம் நம்பர் அல்லி, 2ஆம் நம்பர் சாந்தி, 3 சத்யா, சாந்தி சத்யா, 3வது சத்யா, 4வது லோகேஸ்வரி, சாரி 4 லோகேஸ்வரி. லோகேஸ்வரி, ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி கீதா, சாரி 6 கீதா. பரவாயில்லையே, இருக்க மாட்டேன் வந்து கலந்துட்டேன். போன வருஷம் முதல் பெற்று வாங்கணும். 7 ரேகா, 8 ருத்ரா, ரேகா, அடுத்தது ருத்ராவுடைய லிஸ்ட் யாரோ வாங்கிப்போம். எல்லாம் வாங்கிப்போம். 9 கண்ணகி, தலைவி அவர்களுக்கு பைபாஸ் பண்ணிடுறோம். அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குறீங்களா? புஷ்பலதா 10, 11 கனி, 12 ரம்யா, 13 சித்ரா, 6 பூனை அவங்கள்ட்ட அவங்க வீட்டில் அந்த 6 பூனைக்கும் 6 சேரு. அது சேரில் தான் படுத்து தூங்குமா. எந்த வீடு? அந்த வீடு வெள்ளை வீடா? இந்த வீடா? அந்த 6 பூனை தோருக்கு இந்த வீடு 2வது வீடு. அதாவது அந்த 6 பூனையில 4 பூனை கருப்பு பூனை. ஒரு பூனையை நாய் கடிச்சிருச்சு. பயமா இருக்கு பார்க்கவே. இந்த பூனை நைட்டு ஜன்னல் பக்கம் வந்துச்சு. பூனையா?
19 பார்க்கறதுக்கு எல்லாம் கருப்பா செம்ம கருப்பு நல்லா 20 கௌரி 21 2 வச்சிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் 2 எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓ சூர்யா குமார் 23 வனிதா 24 நதியா 25 வசுமதி வாங்கிட்டாங்க பிரைஸ் செகண்ட் கிடைத்தவங்க 26 சசிகலா 27 கவிதா 28 பவித்ரா அவங்க கிடையாது பவித்ரா 29 சிவகாமி பசுமை ஏதோ வராங்க குள்ளா கட்டினு வராங்க 29 நேரா 30 இப்படி இருக்கிறாங்க பாருங்க கே லதா 31 கே லதா அப்போ லூர் தான் கே லதா இருக்கீங்களா ஆயிடுங்களா ஓகே 31 கல்பனா 32 நற்பவி 33 உமாதேவி உமாதேவி நற்பவி உமாதேவி இருக்கீங்களா 34 நித்யா அமதா பேசிட்டே இருக்கவங்க பேசி போய் பண்ண சொல்ல அர்த்தம் ரேவதி 36 அமதா இருக்கீங்களா ரேவதி சித்ரா 37 சித்ரா 38 மோகனப்பிரியா 39 ஷீலா 40 ஸ்பெஷல் பிரைஸ் வாங்கினா 41 லதா ஆர் லதா 42 கீதா 42 கீதா 43 லதா 44 கிருத்திகா 44 யார் போட்டா குமார் அடி இல்ல 44 யார் போட்டா வெயிட் பண்ண 45 தான் குமார் அடி ஓகே 46 பொன்னி வி பொன்னி 48 சுமித்ரா 49 அமுதா பி அமுதா 49 பி அமுதா 50 அமலா அமலா 52 காம்படிஷன் 53 கிரேசி நல்லா நேரம் வாங்கிட்டீங்க இல்லை ராமநாட்டை கொடுத்துருங்க 54 மதுமிதா 55 வேளாங்கண்ணி 56 பவானி இந்த கண்ட்ரோல் உள்ள நான் வரமாட்டேன் தேங்காய் வாங்கின வரத்தோடு சரி உடைக்கிறதுல நம்ம கிடையாது மேரி சாந்தகுமாரி 59 மகேஸ்வரி 60 விசாலாட்சி விசாலாட்சி இந்த பசங்க போட்டதெல்லாம் பிரைஸ் வாங்கிக்கோங்க கிருத்திகா வந்து வாங்கி கிருத்திகா ராகசுதன் கிருத்திகா ராகசுதன் சஞ்சனா சஞ்சனா வேற யார் போட்டாங்க ஜீவிதா ஜீவிதா வேற யார் 4 தான் நினைச்சாங்க வேற யார் விட்டு எல்லாம் வாங்கிட்டீங்களா மிக்க நன்றி எல்லாருக்கும் பாராட்டுகள் அடுத்த கோலப் போட்டியில் சந்திப்போம் அதுவரை பொங்கலோ பொங்கல் நன்றி தை மாதம் வந்தாச்சு
எங்க ஊரு களை கட்டுது மண்ணோட வாசம் மனசுக்குள்ள பேசுது. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அம்மா அப்பா முன்னாடி ஆடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பொங்கல் பானைய பார்த்து பாடுங்கடா. ஆடுங்கடா பாடுங்கடா, பொங்கல் நாளில் குதிச்சாடுங்கடா. ஓடுங்கடி தங்கச்சி ஓடுங்கடி, வளையலை விரிச்சி ஓடுங்கடி. பாடுங்கடி அக்கா பாடுங்கடி, சந்தோஷ சிரிப்போட பாடுங்கடி. ஓடுங்கடி பாடுங்கடி, வீட்டுக்குள்ள சந்தோஷம் கூடுங்கடி. தேடுங்கடா மச்சான் தேடுங்கடா, சொந்தம் எல்லாம் ஒண்ணா தேடுங்கடா. கூடுங்கடா மச்சான் கூடுங்கடா, குடும்பம் முழுசா சேருங்கடா. கூடுங்கடா சேருங்கடா, உறவுன்னா இதுதாங்கடா. மாமா வந்தா சிரிங்கடி, மச்சான் வந்தா குதிங்கடி. அண்ணன் கைய பிடிச்சு ஆடுங்கடா, தம்பி கூட தோள் போட்டு பாடுங்கடா. சிரிங்கடா களிங்கடா, சொந்த முன்னா இங்கதாங்கடா. தாத்தா சொன்ன கதைய கேளுங்கடா, பாட்டி வாக்கிய நெஞ்சில் வச்சுக்கடா. நேத்து நாள மறந்து விடுங்கடா, இன்னைக்கு பொங்கலை கொண்டாடுங்கடா. கேளுங்கடா வச்சுக்கடா, முதாதைய மறக்காதடா. மாடுங்கடி மச்சான் மாடுங்கடி, மாட்டுக்கு மரியாதை கொடுங்கடி. பால் பொங்க பொங்க பாருங்கடி, பொன்னாரு வாழ்க்கைய தேடுங்கடி. பொங்குங்கடா வாழுங்கடா, பசுமையோட நாளும் வாழுங்கடா. பாருங்கடா பாருங்கடி, பொங்கல் நாள் பொண்ணு நாளுங்கடி. ஆடுங்கடா பாருங்கடி, ஊரே ஒன்னா பொங்குங்கடி. ஆடுங்கடா பாருங்கடா ஓடுங்கடி, பாருங்கடி, பொங்கலா பொங்கடி பொங்கலா பொங்கடி. பொங்கல் 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 பொங்கல். பாருங்கடா பாருங்கடா, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கடி, பொங்கல் 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 பொங்கல். பொங்கலோ பொங்கல் பொன்னான நாள் வந்தாச்சு. சூரியன் சிரிக்குது சோகமெல்லாம் போச்சாச்சே. மண்மணோ வீசுது மனசு எல்லாம் பூத்தாச்சே. தமிழர் திருநாளில் உலகமே நம்ம வீடாச்சே. வானம் தந்த வெயிலுக்கு நன்றி சொல்லும் நாள் இது. வயலில் விளைந்த கனவுகள் விருந்து படைக்கும் நேரம் இது. பச்சை பச்சை கரும்பு போல இனிக்கும் உறவுகள், பாசம் என்னும் பாலில் மூழ்கும் நம் வாழ்க்கை கனவுகள். பொங்கலோ பொங்கல் பொன்னான நாள் வந்தாச்சே. சூரியன் சிரிக்குது சோகம் எல்லாம் போச்சாச்சே.
கொலுசு சத்தம் குழந்தை சிரிப்பு காற்றோடு கலந்திடுமே கோலம் போடும் வாசலில் கலைகள் பேசுதே தலைமுறை தந்த வரலாறு இன்றும் உயிர் வாழுதே முளைக்கும் காலம் இது கஷ்டம் எல்லாம் கரையுது ஒளி பிறக்கும் நேரம் இது ஒற்றுமை என்னும் விதையிலே நாளை விளையுமே தமிழ் மண் தந்த பெருமைதான் எங்கும் நிலைக்குமே ஓ பொங்கலோ பொங்குது பொன்னான நாள் வந்தாச்சே சூரியன் சிரிக்குது சோகம் எல்லாம் போச்சாச்சே மண்மணம் வீசுது மனசு எல்லாம் பூத்தாச்சே தமிழர் திருநாள்